டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதைவழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நல்ல மாப்பிள்ளை என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு கதையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊரிலே ஒரு வசதியான செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருடைய மகளுக்கு வயது வந்ததும் திருமணம் பேச வேண்டும், மாப்பிள்ளைகள் தேடும் படலத்திலே அவர் ஈடுபட்டார். அந்த ஊரிலே இருக்கின்ற ஒரு அறிவாளியும் ஒரு பெரியவருமான ஒருவரை அழைத்து இவர் சொன்னார், என்னுடைய மகளுக்கு நல்ல வரனாக பார்த்து தாருங்கள் என்று சொல்கின்றார். அவரும் எல்லா இடமும் தேடி பார்க்கின்றார். இறுதியிலே ஒரு 3 வரன்கள் இவருக்கு பொருத்தமான வகையிலே வருகின்றார்கள். அந்த 3 பேரையும் அந்த 3 மாப்பிள்ளைகளையும் கூப்பிடப்படுகின்றார்கள். இப்போ அவர் சொல்லிவிடுகின்றார் என்னென்ன அந்த பெரியவர், இந்த 1 மாதத்துக்குள் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்து போட்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகின்றார். ஆகவே 3வது மாதம் வருகின்றது. அந்த குறிப்பிட்ட மாதம் முடிவடைந்ததும் 3 பேரும் இங்கே வருகின்றார்கள். இப்போ 1வது நபரிடம் கேட்கின்றார், நீங்கள் செய்த நல்ல காரியம் என்னென்று சொன்னார். எனது தந்தையினுடைய டயரியை பார்த்தேன். என்ன தந்தை எழுதிய அவருடைய மரணத்தின் பின்பு நான் இன்றுதான் அந்த நீங்கள் சொன்ன பிறகு அவருடைய டயரியை பார்த்தபோது எனது தந்தை ஒருவருக்கு 10,000 ரூபாய் காசு கொடுக்க வேண்டும். அவர் இறந்து விட்டார். ஆகவே அந்த இறந்தவருடைய குடும்பத்தை தேடி திரிந்து அவருடைய மகனிடம் அந்த 10,000 ரூபாய் காசை நான் ஒப்படைத்தேன் என்று சொல்கின்றார். நல்லது, நல்ல நீங்கள் நேர்மையான வழியிலே செயல்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு 2வது நபரை கூப்பிட்டு கேட்கின்றார். அப்ப 2வது நபர் சொல்கின்றார், நான் ஒரு முறை வழியிலே போய்கொண்டிருந்த போது ஒரு தனவந்தனை இந்த கள்வர்கள் அடித்து அவருடைய பொருட்களை எல்லாம் பறித்தார்கள். ஆகவே நான் அங்கு அந்த கள்வர்களிடமிருந்து அந்த தனவந்தனை காப்பாற்றி அவருடைய வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் என்று சொல்றார். நான் செய்தது அதுதான் நல்லது. உங்களுடைய இருக்கின்ற அந்த வீரத்தை நான் பாராட்டுகின்றேன், உங்களுடைய தன்னம்பிக்கையையும் வீரத்தையும் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு 3வது நபரை கூப்பிட்ட போது அந்த 3வது நபர் சொல்கின்றார், நான் ஒரு முறை இந்த காட்டு வழியாக போய்கொண்டிருக்கும் போது ஒரு பாறைக்கு மேலே ஒருவர் படுத்திருக்கின்றார். அவர் நித்திரையாக கொஞ்சம் கண்ணை மூடினாரே என்றால் அவரை விழுந்தால் அங்கே பாதாளத்துக்குள் விழுந்து விடுவார். ஆகவே நான் அருகில் சென்று அவரை பார்த்தபோது என்னுடைய எதிரி அவர். ஆனால் நான் எதிரி என்றும் பார்க்கவில்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே நான் அவரை காப்பாற்றி அவரை பக்குவமாக அனுப்பி வைத்தேன் என்று சொல்கின்றார். ஆகவே அவர் சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய எதிரி என்று கூட பார்க்காமல் அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 3 பேரிலையும் 1வது நேர்மையானவர், 2வது தன்னம்பிக்கையும் தைரியம் உடையவர், 3வது எதிரி என்று பார்க்காமலும் பிறருக்கு உதவி செய்கின்ற தன்மை உங்களிடம் காணப்படுகின்றது. ஆகவே அந்த 3வது வரனைத்தான் அவர் தெரிவு செய்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, நாங்கள் பிறருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய எதிரிக்கு கூட ஆபத்து வந்தால் கூட அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டும். ஆகவே அங்கு அவருடைய அந்த செல்வந்தருடைய மகளுக்கு அந்த 3வது மாப்பிள்ளை நிச்சயிக்கப்படுகின்றார். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது எங்களோட வாழ்க்கையிலே எது சரியானது எது நியாயமானது என்று நாங்கள் சிந்தித்து செய்தோமானால் நாங்கள் வாழ்வில் சிறப்பாக வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.